ஹே கைஸ், இந்த எபிசோட்ல நம்ம வித்தார்த் நடிப்பில் வெளிவந்திருக்கும் லாந்தர் படம் எப்படி இருக்குன்னு பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்பதான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு அப்டேட்டடா வரும். வாங்க வீடியோக்குள்ள போலாம். இந்த படத்தோட கதை என்னன்னா, தெரிஞ்ச அளவுக்கு நான் சொல்றேன், முடிஞ்ச அளவுக்கு நீங்களும் ஃபாலோ பண்ணுங்க. ஒரு நாள் நைட்டு கோயம்புத்தூர் சிட்டியில ஏசிபி அரவிந்த் தலைமையில் ஒரு தனிப்பட்ட கள்ளச்சாராய கும்பலை அதோட தலைவனோட சேர்த்து அரெஸ்ட் பண்றாங்க. அந்த வில்லன் ஏசிபி அரவிந்தை பார்த்துட்டு, நான் வெளியே வந்து உன்னை என்ன செய்றேன்னு பாருன்னு மிரட்டுறான். இதை பார்க்கும்போது காக்கா மாதிரி ஒரு போலீஸ் ஸ்டோரின்னு நீங்க நினைச்சீங்கன்னா அதான் இல்லை. ஏசிபி ஒய்ஃப் ஜானுக்கு அகோரோஃபோபியான்னு ஒரு வித்தியாசமான நோய். இதனால அந்த அம்மா மிக்சி போட்டாலே பயந்து மயங்கி விழுந்துருவாங்க. இதை பார்க்கும்போது விஷால் நடிச்ச நான் சிவப்பு மனிதன் படம் மாதிரி இருக்குன்னு நீங்க நினைச்சீங்கன்னா அதுவும் இல்லை. கண்ட்ரோல் ரூம்ல இருந்து போலீஸ் பெட்ரோலுக்கு ஒரு கால் வருது. அடையாளம் தெரியாத ரெயின் கோட் போட்ட ஒரு ஆசாமி சிட்டியில வரவெல்லாம் அடிச்சிட்டு இருக்கானு. இந்த சீனை காட்டும் போது காலை இழுத்துக்கிட்டு ரெயின் கோட் போட்ட ஆசாமி ஜாம்பி மாதிரி நடந்து வரான். இதை பார்க்கும்போது மிருதன் படம் மாதிரி இருக்குன்னு நீங்க நினைச்சீங்கன்னா அதுவும் இல்லை. பேரலாம் இன்னொரு ஸ்டோரி காட்டுறாங்க. நகுல் மஞ்சன் ஒரு இளம் ஜோடி ஆரம்பத்தில் ஓடி முடிச்சுலாம் விளாட்றாங்க. இவங்க ரெண்டு பேர் பேசுகிற டைலாக்லேயே இந்த பொண்ணு கன்சியூம்னு நம்மகிட்ட கன்வே பண்ணுறாங்க. நகுல் ஒரு நாள் வேலைக்கு போகும்போது மஞ்சு ஒரு மெடிக்கல் ரிப்போர்ட்டை பார்த்து ஷாக் ஆகுறாங்க. அப்போ என்னதான் கதைன்னா, ஏசிபி அரவிந்துக்கு அந்த வில்லனால என்னாச்சு, அகோரோஃபோபியா இருக்கிற ஏசிபி ஒய்ஃபுக்கு என்னாச்சு, ரோட்ல ஜாம்பி மாதிரி நடந்துட்டு இருக்கிற அந்த ரெயின் கோட் ஆசாமி யாரு, பார்டர்லைன் பர்சனாலிட்டி டிசார்டர் இருக்கிற அந்த ஆள் யாரு, இப்படி எல்லா கதையும் சேர்த்து ஒரே கதையா சொன்ன படம் தான் இந்த படத்தோட கதை. இந்த படத்தோட பிரச்சனை என்னன்னா கதை தான். அப்புறம் உங்க கதைக்கு செலக்ட் பண்ண கேஸ்டிங்கை சொல்லலாம். வித்தார்த்து தவிர யாரோட பெர்ஃபார்மன்ஸும் நல்லாவே இல்லை. அப்புறம் உங்க கதை சொன்ன விதம் லினியரா கொண்டு போலாமா நான் லீனியரா கொண்டு போலாமான்னு அவங்களுக்கு ஒரு டவுட்டு. அதனால பேத்தோ சாங்கில் கூட மஞ்சுன்ற கேரக்டர் லிப்சிங்ல பாடிக்கிட்டு இருக்காங்க. சினிமான்றது விஷுவல் மீடியானே இந்த டீம் மறந்து போயிட்டாங்க. அதனால வளவலன் டைலாக் வேற. ஒரு சீன்ல ஒரு அம்மா கால் பண்றதுக்கு வீட்டுக்குள்ள போய் போன் எடுத்துட்டு வரேன்னு சொல்லிட்டு உள்ள போறாங்க. வெளியே வந்துட்டு கால் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு கால் பண்றாங்க. அட இது கூட பரவாயில்லைங்க, ஆம்புலன்ஸ் டிரைவர் எவ்வளவு நேரமா உங்களுக்காக வெயிட் பண்றது, ட்ரிப்பை கேன்சல் பண்ணிக்கோங்கம்மான்னு சொல்றாரு. அதென்ன கால் டாக்ஸியா ட்ரிப்பை கேன்சல் பண்றதுக்கு? அப்புறம் கள்ளச்சாராய கும்பல காட்டி கொடுக்கறதுக்காக போலீஸ் இன்ஃபார்மர் போலீஸ் கூடவே வரான். வில்லனுக்கு முன்னாடியே போயிட்டு இவங்க தான் சார்னு சொல்லிட்டு கிளம்புறான். இதெல்லாம் பார்க்கும்போது 1950s வந்த படங்கள்ல வர டைலாக்ஸ் மாதிரியே இருக்கு. படம் ஆரம்பிச்ச கொஞ்ச நேரத்திலேயே அந்த ரெயின் கோட் போட்ட ஆசாமி யாருன்னு தெரிஞ்சு போயிருது. சரி, கிளைமேக்ஸ் வரைக்கும் இருந்தா ஏதாவது ஒரு ட்விஸ்ட் இருக்குன்னு பார்த்தா கிளைமேக்ஸே ட்விஸ்ட் தான். கிளைமேக்ஸ்ல ஒரு சேசிங் சீன் வச்சிருக்காங்க. எவ்வளவு ஹட்டில்ஸ் தெரியுமா, மனசே கஷ்டமாயிருச்சுங்க. என்னன்னு நீங்களே பார்த்து தெரிஞ்சுக்குங்க. சரி, இந்த படத்துல நல்லதே இல்லையான்னு கேட்டா இருக்கு. இந்த படத்தோட ப்ரொடியூசர் எவ்வளவு நம்பிக்கையா பணம் போட்டிருப்பாரு. அந்த நம்பிக்கையை இந்த டீம் கொஞ்சமாச்சும் காப்பாத்திருக்கலாம். ஓவராலா இந்த படம் எப்படி இருந்துச்சுன்னா, லோகேஷ் கனகராஜோட முதல் படமான மாநகரமும் ஒரு நைட்ல நடக்கிற கதை தான். படத்துல கதை இல்லைனாலும் திரைக்கதை விறுவிறுன்னு எழுதியிருப்பாங்க. அந்த மாதிரி கோயம்புத்தூர்ல ஒரு நைட்ல நடக்கிற மாதிரி கதை எழுதியிருக்காங்க. ஆனா இடையில பிளாஷ்பேக் அது இதுன்னு குழப்பி எடுத்துட்டாங்க. குழந்தைகளை கூட ஈஸியா கண்டுபிடிக்கிற மாதிரி ஒரு கதை. இந்த படம் தியேட்டர்ல வந்திருக்கு. பார்க்கறதும் பார்க்காததும் உங்க இஷ்டம். இந்த படத்துக்கு நான் கொடுக்குற ரேட்டிங் 2 out of 5. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, உங்கள் கருத்துக்களை கமெண்ட் செக்ஷன்ல பதிவு பண்ணுங்க. சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நான் உங்கள் கான்காட். நீங்கள் பார்த்து ரசித்தது சினிமா வித் கான்காட்.